Hi students, 12th Maths, example 3.6. Form the equation whose roots are the square of the roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c is equal to 0 கொடுத்துக்கிறாங்க. It is a given equation is a cubic equation. எப்படின்னா degree 3 இருக்குது. அப்போ degree 3 இருந்தாலும் எத்தனை roots ஃபார்ம் ஆகும்? 3 roots ஃபார்ம் ஆகும். அந்த 3 roots தான் alpha, beta, gamma. First இந்த cubic equation பார்க்கலாம். இதில் ax cube plus bx square plus cx plus d is equal to 0. Cubic equation ஓட general form, that is degree 3 அந்த 3 roots வரும் alpha, beta, gamma ன்னு. இதில் 3 roots ஓட sum of the terms alpha plus beta plus gamma ஓட formula minus b by a, அவோட symbol summation 1 சொல்லுவாங்க. and 2 roots, அதாவது alpha, beta, gamma, beta, gamma. இந்த மாதிரி 2 எடுக்கும்போது இதோட ஃபார்முலா c by a ன்னு வரும். அவரோட சிம்பிள் வந்து summation 2 வாங்க. அடுத்த 3 roots alpha, beta, gamma is equal to minus d by a. இது சிம்பிள் வந்து summation 3. இப்போ நம்ம cubic equation ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா அவரோட ஜென்ரல் ஈக்குவேஷன் cubic equation இப்படி தான் இருக்கும். x cube minus alpha plus beta plus gamma x square plus alpha gamma into x minus alpha beta gamma is equal to 0. இது alpha plus beta gamma என்ற மேக்னி என்ன சொன்னோம்? summation 1 சொன்னோம். இது x cube minus summation 1 into x square, இது summation 2 into x, அடுத்தது summation 3 equal to 0. given questionல நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது நம்மளுடைய எய்மே. அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதா given கொஷினில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். கொஷின் பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷனோட எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறேன்? டிகிரி 3 இருந்தால் 3 ரூட்ஸ் வரும். அப்போ therefore ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்கன்னா கொடுத்த கொஷின் வந்து என்ன பண்ணலாம்? லெட் ஆல்ஃபா பீட்டா காமா. ஏன் ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரி 3 இருக்குன்னா 3 ரூட்ஸ் இருக்கும். Therefore let alpha, beta, gamma be the roots of the equation. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க x cube plus ax square plus bx plus c is equal to 0 எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? கியூபிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம், அதாவது இந்த சொன்னோம் பார்த்தீங்கன்னா ax cube bx square plus cx plus d is equal to 0. இந்த ஃபார்மெட்டில் கொஷின் இருக்குது. ஆனால் இதை நான் கம்பேர் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். இங்கே ஃபார்மில் என்ன இருக்குதுன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்மால் ஏபிசின்னு ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதை வச்சு நான் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த கொஷினில் ஆல்ரெடி ஸ்மால் ஏபிசின்னு வந்ததுனால இது என்ன பண்ணுறேன்? ஸ்மால் ஏன்னா கேபிட்டல் ஏ, இதை கேபிட்டல் பி, இது கேபிட்டல் சி, கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறேன். கம்பேர் பண்ணி எடுக்க வச்சுரும். அப்போ தேர்ஃபோர் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து கம்பேரிங் ஏஎக்ஸ் கியூப் பிஎக்ஸ் ஸ்கொயர் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மெட்டில் கொஷின் இருக்கிறதுனால இதில் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். இதுலேருந்து கம்பேர் பண்ணுங்க, நம்ம கிடைக்கும் ஏவோட டேர்ம் கிடைக்கும் கேபிட்டல் ஏ. எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும், தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 வரும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், தட் இஸ் கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். அண்ட் எக்ஸ் கேன்சல், தட் இஸ் சி இஸ் ஈக்குவல் டு பின்னு வரும். அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு சின்னு கிடைக்குது. இதில் ரூட்ஸ் எத்தனை ரூட்ஸ் இருக்குது? ஆல்ஃபா பீட்டா காமா 3 ரூட்ஸ் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு 3 ரூட்ஸோட சம் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன வரும் பாருங்கள். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதோட ஃபார்முலா என்ன பார்த்தேன்? தட் இஸ் ஃபார்முலா என்ன கொடுத்தேன்? மைனஸ் பி பை ஏன்னு சொன்னேன். இந்த இடத்துல நம்ம பி என்ன அசியூம் பண்ணி கேபிட்டல் பி எடுத்துக்கலாம். அப்போ தேர்ஃபோர் த ஃபார்முலா மைனஸ் கேபிட்டல் பி பை கேபிட்டல் ஏன்னு வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பியோட டேர்ம் என்னது? ஏ. இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஏ. ஏவோட டேர்ம் அது 1. ஸோ மைனஸ் ஏ பை 1 ஆன்சர் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஏன்னு வருது. இது நோட்டேஷன் என்ன சொல்லிக்கிறேன்? சம்மேஷன் 1ன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன தேவை? சம்மேஷன் 2. ஆல்ஃபா பீட்டா காமா பீட்டா காமா, தட் இஸ் சி பை ஏன்னு வருது. ஸோ இந்த இடத்துல சம்மேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு இது எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ரூட் இருக்கும் ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த சம்மேஷன் 2ன்ற டேர்ம் எப்படி அப்ளை பண்ணலாம்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா, அடுத்தது இந்த டேர்ம் பீட்டா காமா ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா கொடுத்தேன் சி பை ஏ. ஸோ இந்த இடத்துல சி பை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். சின்ற டேர்மில் எடுத்துக்கிறேன் பி, இந்த இடத்துல பின்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஏயோட டேர்ம்னு அது 1. ஸோ பி பை 1 ஆன்சர் என்ன கிடைக்கும்? தட் இஸ் பின்னு வந்துக்குது. அடுத்து சம்மேஷன் 3. சம்மேஷன் 3ன்றது 3 டேர்ம்ஸு. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா, த ஃபார்முலா இஸ் மைனஸ் டி பை ஏ. இந்த இடத்துல ஆல்ஃபா பீட்டா காமா, த ஃபார்முலா இஸ் மைனஸ் டி பை ஏ மைனஸ் கேபிட்டல் டி டிவைட் பை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். டியோட டேர்ம் என்னதுன்னு பாருங்கள். டியோட டேர்ம் வந்து சி. ஸோ இங்கே ஃபார்முலா ஒரு மைனஸ் சி. ஏயோட டேர்ம் வந்து 1. மைனஸ் சி பை 1 ஆன்சர் இஸ் மைனஸ் சின்னு வந்துடுது. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமோட ஆன்சர் ஆல்ஃபா பீட்டா காமோட ஆன்சர் அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமோட ஆன்சர் மைனஸ் சின்னு கிடச்சிக்குது. இப்போ கிவன் கொஷின் பாருங்கள், கேட்குற கொஷின் பாருங்கள். ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஏற்கனவே ரூட் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்தோமா. இங்கே ஸ்கொயர் ஆஃப் த ரூட்டுன்னு கொடுத்ததுனால இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இப்போ என்ன மாறும், ஸ்கொயர் டமாக மாறப்போகுது. இட் இஸ் த ரூட்ஸ் ஆர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 கண்டுபிடிக்கணும். இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணி இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். போடும்போது புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சமேஷன் 1, இந்த இடத்துல சமேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்மில் என்ன போடுவோம். ஸோ 3 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இருந்தால் என்ன போடுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு போடுவோமா. பட் இங்கே என்ன இருக்குது, ரூட்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் வந்துடுச்சான். அப்போ என்ன பண்ணாது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். இதோட ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. இதோட ரிசல்ட் ஆல்ஃபா பீட்டா காமாவோட ரிசல்ட் யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரோட ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறது ஈஸிவே சொல்கிறேன் பாருங்கள். இல்லை மேலே ஸ்கொயர்லாம் விட்டுருங்க, விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இந்த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். இது மேலே, அதாவது மேலே இருக்கிறது ஸ்கொயர் விட்டுட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா போட்டு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறீங்க. -2ன்னு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்றீங்க, இந்த இடத்துல இந்த 2 டேர்ம்ஸை அப்ளை பண்ணும். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கும், இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா, அடுத்தது பீட்டா இன்ட்டு காமா, இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட ஆன்சர் என்ன கிடைச்சது, -a. இந்த இடத்துல -a த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா காமா பீட்டா காமா இதோட ஆன்சர் கிடைச்சது பின்னு கிடச்சிது. இந்த இதில் பின்னு என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இதில் மைனஸ் ஸ்கொயர் பண்ணுற ப்ளஸ் ஆகிடும். இட் இஸ் a ஸ்கொயர் -2bன்னு வந்து இது எதோட ஆன்சர், இது சமேஷன் 1ஓட ஆன்சர். அடுத்து நம்ம என்ன தேவைன்னா சமேஷன் 2. சமேஷன் 2ன்றது ரெண்டு டம்மாக போடுவோம். ஃபார்முலா வைஸ் அங்கே பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா அப்படி வரும்போது ரெண்டு டம்மாக போடுவோமா, ஆல்ஃபா காமா பீட்டா காமான்னு போடுவோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, நமக்கு கொடுத்த ரூட்ஸ் என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு டம்மாக அப்ளை பண்ணுறேன். இங்கே ரஃபாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். ஸோ சமேஷன் 2ன்னு போடும்போது ரெண்டு டேர்ம் அப்போ எப்படி போடலாம்னா, தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது பீட்டா ஸ்கொயர் அட்டு காமா ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம், இதோட ஆன்சர் நம்ம வேணும்னா இதோட ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சரை ஃபினிஷ் பண்ணணும். அப்போ இதோட ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாம். இது ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர். இந்த பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் என்ன பண்ணலாம், பீட்டா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர். அகைன் நம்ம ரிவர்ஸ் வரும்போது இதே ஸ்டெப் வந்துடும். இப்போ இதோட வேல்யூ எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். இப்போ பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஆல்ஃபா பீட்டாவாக இருக்குது, இது பீட்டா, இது ஆல்ஃபா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர். முதல்ல சேம் சிமிலர் ஸ்டெப்பு தான் இது, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணேன், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் என்ன பண்ண, மேலே இருக்கிற ஸ்கொயர் டேர்மெல்லாம் விட்டுட்டு ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர் -2 இன்ட்டு என்ன பண்ணுறேன் 2 என்ட்ரி பண்ணோம். அதே சேம் ப்ராசஸ் இங்கே என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மேலே இருக்கிற ஸ்கொயர் டேர்ம்லாம் விட்டுட்டு மேலே காமன் ஸ்கொயர் போட்டலாம். அப்போ அதே வந்து என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபா பீட்டா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர். இங்கே ஃபார்மில் என்ட்ரி பண்ண அதே சேம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு இந்த எப்படி போட்டேன், ஆல்ஃபா காமா பீட்டா காமா எப்படி வந்தது, அந்த 3 ரூட்ஸ். எந்த ரூட்ஸு ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ஃபார்முலா அகைன் ஒரு சொல்லிடுறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரோட ஃபார்முலா எப்படி என்ட்ரி பண்ணுவோம், மேலே இருக்கிற ஸ்கொயர் டேர்மெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் பவர் ஸ்கொயர் போடுவோம். -2ன்னு போட்டு என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா பீட்டா காமாவோட 2 டேர்ம்ஸ் ஆல்ஃபா காமா பீட்டா காமான்னு போடுவோம். இந்த இடத்துல ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆல்ஃபான்ற என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டாவாக இருக்குது, ரைட். அடுத்தது பீட்டா என்ன இருக்குது, நமக்கு ஆல்ஃபா காமாவாக இருக்குது. அடுத்தது காமா என்னவாக இருக்குது, பீட்டா காமாவாக இருக்குது. இதுதான் நம்ம இதில் 3 ரூட்ஸு. இதே தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் ஸ்கொயர், ஆல்ஃபா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர், பீட்டா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர். இது என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற ஸ்கொயர் டேர்மெல்லாம் விட்டுட்டு ஆல்ஃபா காமா பீட்டா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர் இங்கே அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிட்டேன்.
-2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா தான் என்னது ஆல்ஃபா பீட்டா, பீட்டா தான் என்னது ஆல்ஃபா காமா, காமான்றது தான் பீட்டா காமா. ஸோ இதில் ரெண்டு டம்மாக மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இங்கே போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதே சேம் ப்ராசஸ் இப்போ ரெண்டு டம்மாக மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா. இதுலேருந்து இந்த டேர்ம், இதுலேருந்து இந்த டேர்ம், அப்போ அகைன் என்ன கிடைக்கும் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா. அடுத்தது இந்த டேர்ம், இப்போ என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா காமா, நெக்ஸ்ட் என்ன ஆகிடும் பீட்டா காமான்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வேல்யூஸ் கிடச்சிடும். ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா இதோட வேல்யூ என்னது பி. ஸோ இதில் பின்னு என்ட்ரி பண்ணலாம். தட் இஸ் பி ஸ்கொயர் -2 இன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கும், அதில் காமனாக ரிமூவ் பண்ணுங்க. பாருங்கள் ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா, இது ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். அப்படி ரிமூவ் பண்ணுற என்ன கிடைக்குன்னா ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி ரிமூவ் பண்ண ரிமைன் என்ன கிடைக்குன்னா ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா போயிடுச்சு, மீதி ஒரு ஆல்ஃபா மட்டும் இருக்கும். இதில் ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே பிடிச்சி ரிமைனிங் எனக்கு ஒரு பீட்டா மட்டும் இருக்குது. இதில் ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே பிடிச்சி ரிமைனிங் ஒரு காமா மட்டும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இதில் பியை ஸ்கொயர் பண்ணுறப்போ பி ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா இதோட வேல்யூ என்னது இந்த இடத்துல தட் இஸ் -cன்னு கிடச்சிக்குது. இந்த இதில் -cன்னு என்ட்ரி பண்ணிடலாம். அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதோட வேல்யூ என்ன கிடச்சிது -a. ஸோ இல்லை -a. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் இந்த இதில் மைனஸ் ப்ளஸ், அப்போ சி இன்ட்டு ஏசின்னு வரும், RCA anything. therefore total நம்ம கிடைக்கும் 2AC ன்னு வரும். இது summation 2 முடிஞ்சது. அடுத்து summation 3. summation 3ன்றது இதோட 3 terms. அப்போ alpha square beta square gamma square. ஸோ இதில் alpha square beta square gamma square இது எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா இதை மூணுத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம் ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாம். அகைன் நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ தனித்தனி டேர்ம்ஸ் வந்துடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஆன்சர் என்ன கிடைச்சது -c. ஸோ இந்த இடத்துல -cன்னு என்ட்ரி பண்ணுறீங்க. இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர் இதோட இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ +c ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் சம்மோட ஆன்சர் முடிஞ்சது. அதாவது கேட்குற கொஷினில் பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டாங்க கியூபிக் ஈக்குவேஷன். அதாவது கொஷின் அகைன் ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். கேட்குற கொஷின் என்னது ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ். ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் என்னது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரூட்ஸ் என்ன எடுத்தோம் ஆல்ஃபா பீட்டா காமா. இதோட ரூட்ஸ் தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இதோட கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ சம் மீனிங் வரிங்க பாருங்கள். ஸோ எக்ஸ் கியூப் ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இதோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சது. ரைட்டா? அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இதோட வேல்யூ இதுதான் இங்கே இருக்கிறது. அடுத்து லாஸ்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இதோட வேல்யூ அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் இதை என்ட்ரி பண்ண வேண்டியது தான். இந்த ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணால் முடிஞ்சிடும். அதோட நோட்டேஷன் தான் இதோட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா நோட்டேஷன் தான் சம்மேஷன் 1, இதோட நோட்டேஷன் தான் சம்மேஷன் 2, இதோட நோட்டேஷன் தான் சம்மேஷன் 3. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் மைனஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கியூபிக் ஈக்குவேஷன் அவங்க கேட்குறாங்க. therefore the cubic equation என்ன பார்த்தோம் தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் summation 1 into x square plus summation 2 into x minus summation 3 equal to 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x power of cube minus summation 1 இன்னும் a square minus 2b இங்கே மைனஸ் மல்டிபிள் இருக்கலாம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ a square minus 2b into x square plus summation 2ன்றது என்னது இதோட ஆன்சர் என்ன கிடைச்சது b square minus 2ac இதை என்ட்ரி பண்ணுங்க. இந்த b square minus 2ac into x அடுத்தது summation 3ன்றது c square. ஸோ இதுதான் கேட்குறது required cubic equation for the square of the root of the cubic equation.